வணக்கம், வாழ்க வளமுடன். ஹினோவல் ஆர்கிடெக்ட்லேருந்து திருக்குமார் பேசுகிறேங்க. இன்றைக்கி ஒரு ரொம்ப முக்கியமான நாள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஒன்று, நமக்கு கல்வியை கொடுத்த சரஸ்வதி தேவி வணங்கக்கூடிய நாள். இன்னொன்று, நம்முடைய கருவிகள் நமக்கு உழைப்பை கொடுத்து உயர்வதற்கான கருவிகளுக்கு வணங்கக்கூடிய நாள். இந்த ரெண்டுமே ஒரு முக்கியமான ஒரு நாள். அதே மாதிரி நம்மளோட முதலீடையும் நம்ம தொடங்கினோம்னா நம்மளோட வாழ்வும் வளமாகும். இப்படி நம்மளுடைய கல்வி அறிவை பெருக்குதோ, கருவிகள் நம்மளுடைய உழைப்பை பெருக்குதோ, அதே மாதிரி நம்முடைய வருங்காலம் வளமாக இருக்க முதலீடும் நம்மை ஒரு பொருளாதார சுதந்திரத்தை நோக்கி நம்மை கொண்டு செல்லும். எவ்வளோ பெரிய படிப்பு நம்ம உயர்ந்த படிப்பு படிச்சிருந்தாலுமே கூட ஆரம்ப கல்வி, தொடக்க கல்வி இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி தான் எந்த உயரத்துக்கு நம்ம போகணுன்னாலும் ஒரு சின்ன முதலீடு கூட நம்ம தொடங்கி அதுலேருந்து மேலே வர முடியும். எப்படி இன்னைக்கு அழியாத ஒரு செல்வம் கல்வி செல்வம், அதுக்கு ஈடுனே இல்லை அப்படிங்கிறோமோ, அப்போ என்னென்னா நம்ம ஒரு 15லேருந்து ஒரு 18 வருஷமாவது தொடர்ந்து படித்து ஒரு மாஸ்டர் டிகிரிங்கிற லெவலுக்கு நம்ம வந்துட்டோம்னா எப்படியாவது நம்ம வாழ்க்கையை உயர்ந்த முடியும் அந்த கல்வியை வச்சு அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம இன்றைக்கி எல்லாருக்குமே கருவிகள் வந்துடுச்சு. நம்முடைய வேலைகளை சுலபமாக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு கருவிகளும் இப்போ எந்த துறையை சார்ந்திருக்காங்களோ அந்த கருவிகள்லாம் இன்றைக்கி வச்சு தான் அதுக்கு ஒரு நன்றி சொல்லி பூஜை செய்து ஒரு மரியாதை செலுத்தக்கூடிய நாள். அதே மாதிரி ஒரு முதலீடும் ஒரு 15 ஆண்டுகள் 18 ஆண்டுகள் நம்ம தொடர்ந்து நம்ம அதில் இருக்கிறதுங்கிறது முக்கியம். எப்படி இந்த எல்கேஜிலேருந்தோ 1வதுலேருந்தோ நம்முடைய படிப்பை தொடர்ந்து செய்கிறோமோ, அது மாதிரி தொடங்கின நாளிலிருந்து ஒரு 15 வருஷமாவது நம்ம முதலீட்டை தொடர்ந்து செஞ்சிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கையில் ஒரு மிக பிரகாசமான பொருளாதார அனைத்து விதத்துலேருந்தும் பொருளாதாரத்தில் நம்ம விடுதலை அடைஞ்சக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு அங்கே இருக்குது. ஸோ இந்த புண்ணிய நாளில் ஏற்கனவே தொடங்கியிருந்தால் நம்ம இன்னும் அதை அதிகப்படுத்துறதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம். தொடங்கலைன்னா இன்றைக்காவது நம்ம தொடங்குறதுக்கான முயற்சி எடுக்கலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.